போடுவாங்க. டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாட தெரிஞ்சா பாட்டு பாடலாம், படம் வரைய தெரிஞ்சா படம் வரையலாம். இதெல்லாமே பண்ணி நான் உங்களுக்கு மார்க் போட்டு நீ ஜெயிச்சுனா உனக்கு நிறைய பரிசுலாம் வாங்கி தருவாங்கடா. அப்படியா? இதுதான் போச்சு. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு போயிடும். இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இன்றைய 9 மணி அளவில் நம்மளுடைய தெருவில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வீதி நாடகம் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இவங்க கிட்ட கேட்கறான்னு பார்த்தா இந்த வருஷம் தான் பசுமையும் பாரம்பரியம் புதுசா தானே ஊத்துறாங்க. இது யூடியூப்ல இல்ல, கூகுள்லயோ இல்ல. இனிமேல் யாராவது கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போட்டாதான் யூடியூப்லயோ கூகுள்லயோ இருக்கும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கம்பு, கேழ்வரகு, திணை இதெல்லாம் வச்சு உனக்கு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் பண்ணி போட்டா அதோட அருமானம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ பீட்சாவும் பர்கரும் தான் வேணும்ன்ற. இது உன் அம்மா கிட்டே சொல்றேன். தம்பி, பீட்சாவும் பர்கரும் துரித உணவுகள்ப்பா. இதெல்லாம் நீ சாப்பிடும் போது உன்னுடைய உடம்புக்கு கெடுதல் வந்து தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் வரும். நீ குண்டும் ஆயிடுவ. அதனால நீ இனிமேட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் சாப்பிடணும் அம்மா செஞ்சத. அதனால உன்னுடைய உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் வலிமை தரதாகவும் இருக்குப்பா. அதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டே இருந்து வச்சுக்கோ, உன்னுடைய உடம்பு நல்லா ஸ்லிம்மா சுறுசுறுப்பாயிடும். நீ ஜிம்முக்கே போய் தேவைன்னா பாத்துக்கோயேன். சரிப்பா. காட்சி 3 டீ கடை. வாங்க தலைவரே, டீ கடைக்கு போவோம். டயலாக்ல கிளாரிட்டி கொஞ்சம் இதுவாகுதுடா, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு. நீனா கதை செய்தி தெரியலையே. நீனா நாடு நடப்பு பார்ப்போம். சென்னையில் பெருவெள்ளம், தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள். மழைனால பிரச்சனை தாங்க. தண்ணீரை தத்தளிக்கிறோம் சென்னை மக்கள் தான், தண்ணி இல்லாம தவிர்க்கிறோம் சென்னை மக்கள் தான். ஏன் தலைவரே, குப்பை எங்க இருந்து தான் உருவாகுது? சேமிக்கிற மழை தண்ணியே சரி, எந்த தண்ணியும் சரி, பூமி விளையாட மாட்டேங்குது, மேலே தேங்கி நிக்குது. இதனால நிலத்தடி நீர் இல்லாம விவசாய மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இருக்கிற காடு புறா அழிச்சிருக்காங்க. ஏரி, குளம், குட்டை இது எல்லாத்துலயும் வீடு கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வாரமா நீங்க ஓலா புக் பண்ணி ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட பிளாஸ்டிக் கவரை ரோட்
விஷயத்துல கூட நல்லவே செய்ய மாட்டியா? இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை விளையாட கூப்பிட்டாங்கல்ல, அப்ப நீயும் விளையாட போயிருக்க வேண்டியதானே? இப்போ நீ பண்றதெல்லாம் தவறான செயல்பா. நீ ஆன்லைன்ல விளையாடி முடிக்கிற வரைக்கும் நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்க. உன்னுடைய கண்ணும் அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கோம். உன்னுடைய கண்ணு அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கனால உன்னுடைய கண்ணு பாலாகும். நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்கனால உன்னுடைய மனதும் உடலும் சோர்வாகும்பா. அதனால நீ இனிமேட்டு இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடக்கூடாது. தெருவில் போயிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ ஜாலியா ஓடி ஆடி விளையாடணும்ப்பா. அப்பதான் உன்னுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தனி விளையாட்டுகளும் இருக்கு, குழு விளையாட்டுகளும் இருக்கு. அதெல்லாம் நீ தனியா விளையாடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குழுவா விளையாடிக்கலாம்ப்பா. அதெல்லாம் நீ ஓடி ஆடி விளையாடும் போதுதான் உன்னுடைய உடம்பு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீ எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பப்பா. உதாரணத்துக்கு கபடி, கோலி, பம்பரம் இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் உன்னை ஆரோக்கியமாகவும் வச்சு உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கோம்ப்பா. இப்போ இந்த ஆன்லைன் கேம் எல்லாம் நீ விளையாடுறதுனால நம்ம அம்மா சம்பாதிக்கிற முழு காசுமே இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு போயிடுது. அப்ப எப்படி அவங்க வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்க சொல்லு பார்ப்போம். அதனால இதுல ஒரே கெடுதல் தான் இருக்கே தவிர ஒரு நல்ல விஷயமும் இல்லப்பா. அந்த நல்லதே இல்லாத ஒரு விஷயத்த நீ ஏன் போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நீ அடிச்சு தான்பா ஆவ. சரிண்ணா, இனிமே நான் ஆன்லைன் கேம் சொல்லி ஆடவே மாட்டேன். தெருவுல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன். சூப்பரா தம்பி. ஆச்சியாய் டீ கடை. தம்பி டீ போடுப்பா. டீ போடுங்க. தம்பி ஒரு டீ போடுப்பா. அண்ணா, கவர் போற வழி கட்டிச்சு. இனிமே துணிப்பை யூஸ் பண்ணிட்டோம்னா இனிமே நிலத்தடி நீருக்கு என்ன பண்றது? அண்ணே, விவசாயம் செய்ய நிலத்தடி நீரும் மழையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ண்ணே. மரத்தை நட்டு விவசாயம் செஞ்சா இயற்கை வளத்தோடு நம்ம நாடு பசுமையா இருக்கும்ண்ணே. இதுக்கு வழியில சொல்லுங்கண்ணே. தம்பி, நீங்களாம் கஜாப்பையில பாக்கலையா? 6 மரங்கள் அடியோட சாச்சுப்பா அணிமரம் மட்டும் அசிர்ந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தை அக்கறை கொண்டு கஜாப்பையல். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரம் எதுவுமே பண்ண முடியல கஜாப்பையிலால. அடேப்பா, பனைமரத்துக்கு இவ்வளவு பவரா? ஆமா தம்பி, புயலுக்கு மட்டும் இல்ல, கோடை காலத்துல பலன் தருவது பனைதான். சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. 2 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறவ ஒரே ஒரு பனைமரத்தை வளர்த்தாருன்னா நிலத்தடி நீரை கூட சேமிச்சு வச்சுக்கோ. பனை என்னங்க சொல்றீங்க? பணமரத்துக்கு அவ்வளவு பவரா? தம்பி, பனைமரத்தை பத்தி சொன்னது வெறும் 10 பாயிண்ட் தான்ப்பா. இன்னும் பலவாடி பாயிண்ட் இருக்கு. அப்ப நாளைக்கே நம்ம ஊர்ல பனைமரத்தை நட்டுலானே. நட்டு தண்ணியை ஊற்றி நாட்டை நம்ம காப்பாத்துவையா? தம்பி, நட்டா போதுங்க. தண்ணீர்லாம் ஊத்த தேவையில்லை. தானா வளரும் தன்மைக்கு பனை. அது நட்டா நம்ம நாட்டுக்கு வராது வினை. அண்ணே, பனைமரம் நட்டா மட்டும் போதுமானே? அப்பா அவர் ஒரு உதாரணத்துக்கு தான் பணமரத்தை பத்தி சொன்னாரு. தம்பி, ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய அம்மா பேர்ல ஒரு மரக்கன்று நடணும்னு நம்ம அரசாங்கத்திலே திட்டம் இருக்கேப்பா. சரியா சொன்னீங்கண்ணே. காட்சி 6. டென்ஷன். ஸ்கூலுக்கு போனா கிளாஸ் இருக்கு, வீட்டுக்கு வந்தா ஹோம்வொர்க், எக்ஸாம் வந்தா எக்ஸாம் வர்க். படி. ஓ மை காட், ஐ காண்ட் டு இட். அட, வேற இங்கிலீஷ்ல பேசுதே. அடச்சி, தமிழ்ல பேசு. ஆள விடுடா சாமி. எனக்கு படிப்பே வேணாம். என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனுமா இருக்குது. இந்த வயசுல உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கேக்குறேன்? டென்ஷனா தான் இருக்கு. போடா புடி இத போடு. டென்ஷனா இருக்கு, காணாம போயிருப்பேன். யாப்படா சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கா? நல்லா அவதான் ஜாலியா இரு. சூப்பரா இருக்குடா. டேய் அவனுக்கு என்ன புத்தா தப்பா படிக்கிற மாதிரி ஏந்துடா. ஏத்துடா. என்ன புத்தி உனக்கு? இரு, நம்ம அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லி வரேன். டேய் அம்மா கிட்ட விஷயம் சொல்லாதடா டேய். இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன். இதான் என்ன பண்ண நானே உன்னை போலீஸ் டேய் சாரிடா டேய். அது என்னடா? அரசாங்கம் எதுக்கு நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணுது? அதெல்லாம் மத்திய உணவு திட்டம் மட்டும்தான் இருந்தது. இப்போ தாய் உணவு திட்டத்தை கொண்டு வந்து 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்யாண நேரத்துக்கு கொண்டு வந்துருக்கா. அது மட்டுமா, நம்ம தமிழக அரசு மாணவர்களுக்கு மாதம் ஹெல்த் செக்அப் பண்ணுது. அதுல சத்து மாத்திரை, பூச்சி மாத்திரை, தடுப்பூசி போன்ற விஷயங்கள் மாணவர்களின் நலனை பாதுகாக்குது. அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு நீட் கோச்சிங் கொடுத்து 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கப்பா. ஆமாடா, நான் கூட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல படிப்பு, பாதுகாப்பு, பசுமை, பாரம்பரியம் இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்காங்க.